தமிழகத்தை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஆலூர் ஷா நவாஸ் தெரிவித்திருப்பது தாவேகா கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமைஞ்சது போல எங்கேயாவது அமைஞ்சுதா? இப்ப திமுக இல்லாம அவங்களால அமைக்க முடியுதா? அப்போ கூட்டணியே ஒரு ஃப்ரேமுக்கு வரல. இப்ப அதெல்லாம் தான் இப்போ இந்த மாணவர் போராட்டம் வரைக்கும் வருதுங்கிறனா. தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையேயான கூட்டணி குறித்து சமீப நாட்களாக பல்வேறு அரசியல் விவாதங்களும் குழப்பங்களும் எழுந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் சூழலில் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு விசிக தனது நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தாவேகா அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டை இடதுசாரிகள் எடுத்திருந்தாலும் விசிக சார்பில் அமைச்சரவையில் பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர். தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் தொடர விசிக துணை நிற்கும் என அக்கட்சி அறிவித்தது. ஒருபுறம் தாவேகா ஆட்சி அமைந்தால் அதை 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிக்க செய்வோம், கவிழ்க்க மாட்டோம் என்று திருமாவளவன் கூறினாலும், மறுபுறம் தாவேகா விசிக இன்னும் அதிகாரப்பூர்வ கூட்டணியை உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றும் கூறி வருகிறார். இந்த முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் தாவேகா மற்றும் திமுக ஆகிய இரு தரப்பிற்குமே ஒரு தர்ம சங்கடமான சூழலையும் குழப்பத்தையும் உருவாக்கியுள்ளது. இப்படியான நிலையில்தான் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த ஆலூர் ஷா நவாஸ் பாஜகவின் கைப்பாவையான தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமை செயலாளரை மாற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பி சாய்குமாரின் பணிக்காலத்தை நீடித்தது சந்தேகத்தை எழுப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட உச்ச பொறுப்புகளில் இருந்த தமிழ்நாட்டின் மீதான உணர்வுமிக்க அதிகாரிகள் டம்மியாக்கப்பட்டு பாஜகவின் கைப்பாவையாக இருந்து போடப்பட்ட சிஎஸ் பதவிக்காலம் முடிந்தும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு தொடரப்படுகிறார் அப்படின்னா இப்ப அதெல்லாம் தான் இப்போ இந்த மாணவர் போராட்டம் வரைக்கும் வருதுங்கிறனா. மேலும் பேசிய அவர், எல்லோரையும் மாற்றிய இந்த அரசு ஏன் சாய்குமாரை மாற்றவில்லை? தமிழகத்தை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது என்று விமர்சித்திருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டில் INDIA கூட்டணி இல்லை என்றும் கூட்டணி அமைக்க முடியாமல் காங்கிரஸ் திணறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் வரும் காரணத்தால் திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது தாவேகாவோடு புதிய கூட்டணியை அமைப்பதா என்ற இருமுனை அரசியல் நகர்வுகளே விசிக மற்றும் தாவேகா விவகாரத்தில் தற்போதைய குழப்பத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமைஞ்சது போல எங்கேயாவது அமைஞ்சுதா? இப்ப திமுக இல்லாம அவங்களால அமைக்க முடியுதா? அதை பாருங்க, திமுக இல்ல. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? ஏதாவது தெளிவு இருக்கா? இந்தியா கூட்டணி அமைஞ்சிருச்சா தமிழ்நாட்டில்? எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? டிட்டாச்சாக இருக்கும்னு சொன்னார்ல. ஏன் அப்படி சொல்ல வேண்டிய நெருக்கடி வருது? இது வரைக்கும் கூட்டணி அமையல, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலன்னு சொன்னார்ல. அப்போது கூட்டணியே ஒரு ஃப்ரேமுக்கு வரல. இதுதான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு நிலைமை.